கர்த்தரை முழு மனதுடன் சோத்திரிக்கவும் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். அவர் அவர்களை நோக்கி பல முக்கியமான விஷயங்களை உவமைகளாக கூறினார். அது எப்படி என்றால், இதோ விதை விதைப்பவர் விதைக்க வழியே சென்றார். அந்த விதைகள் சில மிகவும் வறண்ட மற்றும் மண் இல்லாத கடினமான கல்லான நிலப்பரப்பில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததாலும் போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாததாலும் அவை உடனடியாகவும் விரைவாகவும் உடைத்தன. ஆனால் கடுமையான வெப்பத்துடன் சூரியன் உதித்ததும் அந்த இளம் செடிகள் வாடி காய்ந்து போயின. இந்த உவமையின் ஆழமான அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் குறிப்பாக 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரையிலான பகுதிகளில் தெளிவாக விளக்குகிறார். அவர் சொல்வது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை ஆனந்தத்துடனும் முழு மனதுடனும் ஏற்றுக்கொள்வர். ஆனால் அந்த நபரின் வாழ்க்கையில் ஆழமான வேர்கள் இல்லாத காரணத்தினால் அவர் ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிலைத்திருக்க முடியும். ஏனெனில் அவருடைய விசுவாசம் ஆழமாக வேரூன்றவில்லை. மேலும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் அல்லது அவருடைய போதனைகளின் காரணமாக ஏதேனும் சிரமங்கள், துன்பங்கள் அல்லது சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் உடனடியாக தடுமாறி விழுந்து விடுவார். அவருடைய விசுவாசம் உறுதியாக இல்லாததால் அவர் நிலைத்திருக்க முடியாமல் எளிதில் இடறி விழுவார். இயேசு பிரபு விதைப்பவரை பற்றிய ஓமானத்தை மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளார். எந்த சேவகரும் கூட நான் அறியவில்லை என்று சொல்ல முடியாது. 30% பலிக்கிறது என்றால் அது என்ன? 60% பலிக்கிறது என்றால் அது என்ன? 100% பலிக்கிறது என்றால் அது என்ன? நாம் பலிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் உண்மையில் 30% பலிக்கிறது என்றால் அது எப்படி? 60% பலிக்கிறது என்றால் அது எப்படி? 100% பலிக்கிறது என்றால் அது எப்படி? கடவுள் சில இரகசியங்களை வெளிப்படுத்தினார். வசனத்தை இயேசு பிரபு தொடர்ந்து 16 முதல் 18 ஓமானங்களை வைத்துள்ளார். நாம் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரையிலும் பார்க்கும்போது அங்கே இயேசு பிரபு ஒரு முறை நான் உங்களிடம் உண்மையாக சொல்கிறேன் என்று மிக தெளிவாகவும் ஆழமான அர்த்தத்துடனும் கூறினார். இயேசு பிரபு சொன்னார், உண்மையில் விதை என்பது வசனம் என்றால் அது என்ன? இந்த வசனம், அதாவது தேவனுடைய வார்த்தை, ஒரு விதை போல நம் இருதயத்தில் விதைக்கப்படும் போது அது எவ்வாறு செயல்படுகிறது? வசனம் விதை என்றால் அது என்னவென்றால், அது நம் வாழ்வில் ஆவிக்குரிய வளர்ச்சியும் பலனையும் கொண்டு வரும் வல்லமை கொண்டது. இதற்கான அவசியம் என்னவென்றால், நித்திய ஜீவனுக்குள் நுழைவதற்காக. நித்திய ஜீவன் என்பது வெறும் நீண்ட ஆயுள் மட்டுமல்ல, அது தேவனுடன் ஒரு ஆழமான தொடர்ச்சியான உறவு. இந்த உறவு பூமியில் ஆரம்பித்து நித்திய காலத்திற்கும் தொடரும். அல்லது 60% பலித்தவர்கள் என்று சொன்னார்கள். இது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தவர்களின் பலனை குறிக்கிறது. இந்த பலன் ஆவிக்குரிய வளர்ச்சியும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கையும் உள்ளடக்கியது. இந்த ஓமையில் நமக்கு 4 வகையான குழு மக்கள் இருக்கிறார்கள். சிலர் ஒரு வகை பாதையின் அருகே விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பிரேக்தாயும்
0.5S மூன்றாவது குழுவினர் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். பிரேக் டைம் 0.5S நான்காவது குழுவினர் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு குழுவினரே பலனை அளித்தார்கள். பிரேக் டைம் 0.5S அவர்கள் எவ்வளவு பலனை அளித்தார்கள் என்றால் 30%, 60%, 100%. பிரேக் டைம் 0.5S இப்போது ஒவ்வொரு விதைக்கும் தேவன் வார்த்தையை அனுப்புகிறார். பிரேக் டைம் 0.5S. வார்த்தை உங்களுக்கு டிவி மூலம் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. யூடியூப் சமூக ஊடகங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த நவீன காலங்களில் பல வழிகளில் தேவனுடைய பரிசுத்த வார்த்தை நம்மை வந்தடைகிறது. சிலுவையை குறிக்கும் வார்த்தையையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த முக்கியமான வார்த்தையை ஒருவர் அலட்சியப்படுத்தினால் பிலிப்பியர் எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்றால், நம் குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது. ஆம், நாம் இந்த பூமியில் தற்காலிகமாக வாழ்பவர்கள் மட்டுமே. பரலோக குடியுரிமை என்றால் இங்கு நாம் அதிக நாட்கள் வாழ முடியாது. நம் வாழ்நாள் மிகவும் குறைவு. இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் மிக மிக குறைவு. எனவே நாம் பரலோகத்தை நோக்கியே நம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்று நாம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறிய முக்கியமான போதனைகளை நாம் ஆராய்வோம். பிரேக் டைம் 0.5S. வசனத்தில் யாரேனும் ராஜ்யத்தின் வார்த்தையை கவனமாக கேட்டால் அந்த விதை அவரிடம் ஆழமாக விழுகிறது. ஆனால் அந்த விதை அவனுடைய இருதயத்தில் மிக உறுதியாக விதைக்கப்படுகிறது. ஆனால் கேட்டவுடன் ஒரு திருடன் வந்து கேட்டதை உடனடியாக எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வெறுமையாகவே போய்விடுகிறார்கள். பிரேக் டைம் 0.5S. அதனால்தான் யாக்கோபு எழுதியிருக்கிறார், பத்திரிகை போக தோட்டும் அதிகாரம் 22, 23 வசனங்களில் யாக்கோபு தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்கிறார். நீங்கள் வெறும் கேட்பவர்கள் மட்டுமாக இருந்தால் அது போதுமானவல்ல. இல்லை, வார்த்தையை கவனமாக கேட்பவராக இருந்து அதன்படி உண்மையாகவும் முழுமையாகவும் நடப்பவராக இருப்பவர்தான் உண்மையில் ஆவிக்குரிய ரீதியாகவும் நித்திய ஜீவனுக்காகவும் பயன்பெறுவார். ஒருவர் தன் இயல்பான முகத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு அதை உடனடியாக மறந்துவிடும் மனிதனைப் போல ஒருபோதும் இருக்கக்கூடாது. சிலருக்கு சுவிசேஷம் தெளிவாகவும் அற்புதமாகவும் வெளிப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலர் தங்கள் மனதை மிகவும் கடினமாக்கி கொண்டு சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு பிரபுவை முழு மனதுடன் அறிந்து கொள்ளும் போது அவருடைய அளவற்ற கிருபையினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். மேலும் நித்திய ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். இது பாவ மன்னிப்பை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி. ஒவ்வொரு செய்தியும் அதன் ஆழமான அர்த்தம் மற்றும் முக்கியத்துவம் இருந்த போதிலும் சில சமயங்களில் ஒருவரை எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் பலர் இந்த வார்த்தையை, அதாவது பாவ மன்னிப்பு பற்றிய செய்தியை கேட்டவுடன் உடனடியாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் முழு மனதுடனும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் இது அவர்களுக்கு பெரும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. அவருக்குள் ஆழமான வேர்கள் இல்லாததால் அவர் சில காலம் மட்டுமே நிலைத்திருப்பார். அதாவது அவருடைய விசுவாசம் தற்காலிகமானது. கடினமான சூழ்நிலைகள் வரும்போது அது நிலைக்காது. ஆனால் வார்த்தையின் காரணமாக, அதாவது தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதால் இயேசு பிரபுவை அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மரித்து கல்லறையில் 3 நாட்கள் 3 இரவுகள் இருந்தார் என்று உறுதியாக நம்புகிறார்கள். இருப்பினும்
சிலர் இயேசு பிரபுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உலகத்தின் கவலைகள், செல்வத்தின் மயக்கம் அல்லது மற்ற ஆசைகள் காரணமாக அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாமல் போகிறார்கள். இதனால் அவர்களின் விசுவாசம் காலப்போக்கில் மங்கிவிடுகிறது. அதில் இரண்டாவது குழுவினர் அவர்கள் சமீபத்தில் இயேசு பிரபுவை பற்றி கேட்டவர்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் முழு மனதுடனும் எந்தவித தயக்கமும் இன்றி வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிலைத்திருக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்களின் விசுவாசம் ஆழமாக வேரூன்றவில்லை. மேலும் அவர்களின் நம்பிக்கை உறுதியாக இல்லை. அவர்கள் வேறு மதத்திற்கோ வேறு தேவனுக்கோ திரும்பிச் செல்ல முடியாது. ஏனெனில் அவர்களின் புதிய விசுவாசம் இன்னும் உறுதியாக இல்லை. மேலும் அவர்கள் பழைய நம்பிக்கைகளை முழுமையாக கைவிடவில்லை. அதனால் நீங்கள் அந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று உங்கள் பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள், மிகுந்த மனவேதனை அடைவார்கள். மேலும் இது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அவர்கள், நாம் எங்கள் மகனை அல்லது மகளை கைவிட்டு விடலாமா? இது எப்படி சாத்தியம்? இது நமது குடும்ப மரபுகளுக்கு எதிரானது அல்லவா என்று சத்தியமாக சொன்னால் மட்டுமே அந்த பெண் அந்த வீட்டுக்குள் வர அனுமதிக்கப்படுவாள் அல்லது அந்த வீட்டில் பங்கு பெறுவாள். இது ஒரு கடுமையான நிபந்தனையாகும். மேலும் இது அவர்களின் குடும்ப உறவுகளை பாதிக்கும். அதனால் இயேசு பிரபுவுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பெரியவர்கள் முன்னிலையில் அவர்கள் இயேசு பிரபுவை மறுத்துவிடுகிறார்கள். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை. மேலும் இது அவர்களின் விசுவாசத்தின் பலவீனத்தை காட்டுகிறது. சோதனைகள் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது இயேசு பிரபுவை மறுத்துவிட்டால் அது மிகவும் மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் அது அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையை அச்சுறுத்தும். மேலும் அவர்களுக்கு எந்தவித ஆதரவும் இருக்காது. அவர்கள் வெறுமையாகி விடுவார்கள். ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்வார்கள். மேலும் அவர்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இருக்காது. நானும் அவனை மறுத்துவிட்டால், மனிதர்களின் முன்பாக அவனை மறுத்துவிட்டால், நிச்சயமாகவே அவனை பரலோகத்திலும் இயேசு கிறிஸ்து மறுத்து விடுவார். இயேசு பிரபுவை எந்த ஒரு மனிதரும் இந்த இவ்வுலகில் ஒருபோதும் மறுக்கக்கூடாது. இந்த உலகில் இயேசு பிரபுவை மட்டும் விட்டுவிடாமல் அவரை உறுதியாக பிடித்து கொள்வதே மிகவும் முக்கியமான காரியம். நாளை அவர் பூமிக்கு தனது மகா தூதர் சேனையுடன் மீண்டும் வரும்போது இரண்டாவது குழுவினர் யாருக்கு வார்த்தை விதைக்கப்பட்டது? அவர்கள் பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உள்ளே ஆழமாக வேரோடவில்லை. இந்நாட்களில் இயேசு பிரபுவுக்காக வாழ்வதே ஒரு மிகவும் பெரிய சவாலாகவும் பெரும் போராட்டமாகவும் இருக்கிறது. இயேசு பிரபுவுக்காக வாழ வேண்டும் அல்லது இயேசு பிரபுவுக்காக தியாகமாக மரிக்க வேண்டும். அதனால் இரண்டாவது குழுவினர் பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இறுதியில் வெறுமையாகி விடுவார்கள். பாதையின் பக்கத்தில் விதைக்கப்பட்டவர்கள் திருடர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதுபோல இப்போது பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களும் முழுமையாக வெறுமையாகிவிட்டார்கள். மூன்றாவது குழுவினர் இருக்கிறார்கள். இவர்கள் பற்றி மத்தேயு சுவிசேஷம் 13:22 இயேசு பிரபு மிக தெளிவாக சொல்கிறார். முள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்ட வார்த்தை. ஒரு இளைஞன் பாம்பே நகரத்திற்கு பயணம் செய்தான். பாம்பே நகரத்திற்கு வேலை தேடி சென்றான். ஆனால் அந்த இடத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. சுயமாக அந்த இளைஞன் மிகுந்த முயற்சி செய்தான். வீட்டில் எவருக்கும் தெரியாமல் யாரும் இல்லாத போது அவன் ஒரு ரயில்வே நிலையத்தில் தங்கி அங்கேயே இரவு முழுவதும் கழித்து
ஒவ்வொரு காலையிலும் அவன் தனது ரெஸ்யூமை எடுத்துக்கொண்டு வேலை தேடிச் சென்று மாலை வரை திரும்பி அங்கேயே வேலை கிடைக்குமா என்று ஆவலுடன் பார்த்தான். அந்த இளைஞன் இப்படி விடாமுயற்சியுடன் செய்தபோது கடைசியில் கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல வேலை, அது ஒரு சிறிய வேலை என்றாலும் அருளினார். கடவுள் அவனை முழுமையாக ஆசீர்வதித்தார். அவனது கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது. அவனுக்கு ஒரு சிறிய பதவியையே கடவுள் கொடுத்தார். அதே நிறுவனத்தில் அவனை ஆசீர்வதித்து கடவுள் அவனை அங்கேயே வைத்தார். அதன் பிறகு அவன் உலக பார்வையில் மிகவும் பிஸியாகிவிட்டான். அப்போது பல நாட்கள் கூட்டங்களில் இருந்து வந்து அலுவலக அறைக்குள் நுழைந்து சுக்கேசி அப்படியே வீசிவிட்டு, ஆண்டவரே, இந்த இடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னான். இப்படி அந்த இளைஞனாக இருந்த போதும் கடவுளை தேடினான். அவன் கேட்டான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்துள்ளீர்களா? பிரேக் டைம் 0.5 ஒருமுறை இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்டீர்களா என்று அந்த தேவசேவகர் கேட்டார். அவர் சொன்னார், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள நான் பாம்பே நகரத்திற்கு சென்று ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அவர் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனையை கேட்டபோது நான் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து என் அன்பான நண்பருடன் சேர்ந்து அவர் பிரார்த்தனைக்காக வந்தேன். ஆனால் அவர் பிரார்த்தனை செய்யாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். இதை சொல்லி அவர் உலகியலாகவும் செல்வத்திலும் மோசம் மற்றும் மோகத்தில் முழுமையாக ஈடுபட்டு தேவனிடமிருந்து வெகு தூரம் விலகிவிட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவும் தேவனுடன் ஒரு ஆழமான உறவு வைத்து கொள்ளவும் முடியாமல் பலரும் இப்படியே தங்கள் வாழ்க்கையை முடிவடைகிறார்கள். அதனால் அவர்கள் வெறுமனே போய்விடுகிறார்கள். அதற்காகத்தான் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட முதல் கடிதம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்கிறார், இந்த உலகத்தை நேசித்து என்று தொடங்குகிறார். படிப்படியாக அவர் இந்த உலகத்தை முழுமையாக நேசிக்க ஆரம்பித்தார். அதனால்தான் உலகத்தை நேசிப்பது என்பது உடலைப் போலவே உலகில் கிடைக்கும் ஆசீர்வாதங்களும் குறைந்து போய்விடும். இந்த உலக பற்று, உடல் மீதான அதீத அன்பு, இவை இரண்டும் ஒரு சேர இருக்கும்போது ஆசீர்வாதங்களை பெறும் நேரமும் கிடைக்காது. மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் குறைந்து போவதுடன் அவற்றை அனுபவிக்கும் வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும். அந்த நேரம் கிடைக்காமல் போனால் நாம் ஆன்மீக விஷயங்களில் பலிக்க வேண்டும். அதாவது உலக இன்பங்களில் மூழ்கி போனால் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். எனவே உலக பற்றை குறைத்து ஆன்மீக பாதையில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். இதுவே உண்மையான அமைதியையும் நிறைவையும் தரும். இப்போது 3 குழுக்கள், 3 வெவ்வேறு நிலங்களில் விதைக்கப்பட்ட விதைகள். என் அன்பான செல்ல குழந்தைகளே, அவை நிச்சயமாக ஆண்டவரின் பரிசுத்த நாமத்திற்காகவே வளர்ந்தவை. இப்போது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி வருகிறது. 30% பலிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? 60% பலிக்கிறது என்றால் என்ன பொருள்? மற்றும் 100% பலிக்கிறது என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதன் ஆழமான அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். 30% பலிக்கிறது என்றால் அவர்கள் இயேசு பிரபுவை, இவர்கள் கிறிஸ்துவில் பிள்ளைகள், கிறிஸ்துவில் உள்ளவர்கள். ஆன்மீக நிலை என்பது
அவர்கள் இன்னும் பாவிகளுக்காக இறக்கவில்லை. அவருடைய நாமத்தில் தந்தைக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியின் நாமத்தையும் ஏற்று அந்த நிலைமையில் உள்ளவர்களையே நாம் சொல்கிறோம். அதாவது 30% பலித்தவர்கள். பலர் இறக்கும் சமயத்தில் புதியவர்கள் பலிக்கிறார்கள். எவ்வளவு வரை அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடிகிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் மாற்றம் பெற்று பலிக்கிறார்கள். பரலோகத்தில் அவர்கள் 3 மாடிகள் கொண்ட பெரிய நகரத்தில் இருப்பார்கள். அந்த நகரத்தில் முதல் மாடியில் மகிமை குறைவாக இருக்கும். 30% பலித்தவர்கள், அதாவது இயேசு பிரபுவை நம்பியவர்கள். அவர்கள் 30% பலித்தவர்கள். அதனால்தான் அவர்களை வேறுபடுத்தி சொல்கிறோம். வேறு பிள்ளைகள் கிறிஸ்துவில் சிறிய பிள்ளைகள். அதனால்தான் சிறிய பிள்ளைகளே, அவர் நாமத்தினால் நீங்கள் சிறிய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். அதாவது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய ரட்சிப்பு கிடைத்தது அந்த அளவுக்கு மட்டுமே. அவர்கள் ஆன்மீக நிலை, அவர்கள் பிள்ளைகள். அவர்கள் தீயவர்களை வெல்ல முடியாது, சாத்தானுடன் போராட முடியாது, அவர்கள் வசனத்தை அறிவிக்க முடியாது, அவர்கள் அதிசயங்களை செய்ய முடியாது, சுட்டிக்காட்டும் கிரியைகளை செய்ய முடியாது. அவர்கள் ஆன்மீக அனுபவங்களை அதிகம் பெற முடியாது. அவர்கள் சுட்டிக்காட்டும் கிரியைகளை அதிகம் செய்ய முடியாது. அதிசயங்களை அதிகம் செய்ய முடியாது. தந்தையர்களே, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தவரை அறிந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த ஆரம்பத்தில் இருந்தவர் யார்? ஆரம்பத்தில் இருந்தவர் நித்தியமான தந்தை, சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரபு. அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆரம்பத்தில் இருந்தவர் ஜீவனுள்ள விதை, தேவனுடைய வார்த்தை. இந்த பூமியில் ஹானோக்கு தேவனுடன் நெருக்கமாக நடந்தார். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். ஹானோக்கு தேவனுடன் நேரடியாக நடந்தார் என்பது ஒரு ஆழமான விதை. அது தேவனுடன் ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவின் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. மோசே தேவனுடன் நேரடியாக பேசினார். அவருடைய முகமுகமான உறவு யெசபேல் மக்களுக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தியது. மோசே தேவனுடன் நேரடியாக நடந்தார் என்பது ஒரு சக்தி வாய்ந்த விதை. அது தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் நம்மை வழிநடத்துகிறது. நோவா, அவர் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார். மேலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை கட்டினார். இது மனிதகுலத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. இவர்கள் தேவனுடன் கொண்டிருந்த ஆழமான உறவை பொறுத்து நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லோரும் அற்புதங்களை செய்ய முடியாது, சுகமளிக்கும் கிரியைகள் நடக்க முடியாது. ஏனெனில் இவை தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய சித்தத்தினாலும் மட்டுமே நிகழ்கின்றன. பள்ளியில் படித்து வளர்ந்த சேவகர்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்காக சேவை செய்ய பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் அற்புதங்கள் மற்றும் சுகமளிக்கும் கிரியைகள் தேவனுடைய நேரடி தலையீட்டால் மட்டுமே சாத்தியமாகும். அவர்கள் 60% பலித்தவர்கள். பிள்ளைகள் 30% பலித்தவர்கள் என்றால், இயேசு பிரபுவை முழுமையாக நம்பி சீராகவும் உண்மையாகவும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பூமியில் மிகவும் உயர்ந்த மகிமையில் இருப்பார்கள்.
ஆனால் 100% பலித்தவர்கள் அங்கே தேவதூதர்கள் பேசும் தெய்வீக மொழிகளை அவர்கள் தெளிவாக கேட்டார்கள். பிரேக் டைம் 0.5 இவர்கள்தான் 100% பலித்தவர்கள் போன்ற உண்மையான பக்தர்கள். இவர்கள் தங்கள் பக்தியின் மூலம் முழுமையான பலனை அடைந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தில் 3வது மற்றும் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். இது அவர்களுக்கு முழுமையான அமைதியையும் ஞானத்தையும் தெய்வீக அனுபவத்தையும் வழங்கும். இதே மிகுந்த அனுகூலமான நேரம். கர்த்தராகிய இயேசுவை நினைத்து, தேவனே, இப்படிப்பட்ட கிருபையை உங்கள் அனைவருக்கும் வழங்கும்படி தயவு செய்து அருள்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். சோத்திரம் உமக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே, நீர் நம்பத்தகுந்த தேவன், அதிசயங்களை செய்யும் தேவன், ஆச்சரியமான காரியங்களை நிகழ்த்தும் தேவன். அதனால் நாங்கள் அனைவரும் கர்த்தாவே உம்முடன் நேரடியாக